ஆஃப்டர்நூன் ஆல். இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ்ல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல 2023 நடந்த டெட் எக்ஸாமினேஷன்ல ஆன்லைன்ல நடந்தது இல்லையா, அதுல இருந்த ஒரு கொஸ்டினை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த கொஸ்டின் வந்து சைட்ல இருக்குது, அதனோட ஆன்சர் ரைட் சைட்ல இருக்கும். அதுல ஓரளவுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க இஃப் யூ நீட். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும்ப்பா. ரெண்டு மீடியம்லயுமே கொஸ்டின் இருக்கும். அதாவது பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு காண்க அப்படின்றதுதான் கொஸ்டின். அதுல வெறும் எண்களா கொடுக்காம ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது அப்படின்னு போட்டு ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் அந்தந்த ஏஜ்ல இருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாக்குறச்சே நமக்கு வீச்சு அப்படின்னாலே ஜென்ரலா வந்து சூத்திரம் என்ன அப்படின்னா L மைனஸ் எஸ்ன்னு போடுவோம். அந்த ரைட் சைட்ல R ஈக்குவல் டு L மைனஸ் எஸ் அப்படின்னு எழுதியிருக்குமா, அது பெரிய எண் மைனஸ் மிகச்சிறிய எண். அதுல இருந்து மிகப்பெரிய எண்ல இருந்து மிகச்சிறிய எண்ணை கழிச்சோம்னா கிடைக்கக்கூடியதுதான் வந்து வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்க, அட்டவணையில இருக்கிறதுனால அந்த அட்டவணையை முதல்ல கவனிச்சுக்கோங்க. 12 to 18 0, 18ல இருந்து 24 வரைக்கும் இருக்கிற வயசு இருக்கிறவங்க 13 பேரு, 24ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிறவங்க 17 பேரு, 30ல இருந்து 36 வரைக்கும் இருக்கிறவங்க 28 பேரு, 36ல இருந்து 40 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து 42 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வயது அது ஆரம்பத்தை பாருங்க, 12, அப்புறம் முடியறது 42. அப்போ நம்ம இதை எடுக்கிறதா இல்ல இங்க வந்து அதை எடுக்கலாமா அப்படின்றதுதான் இங்க வந்து நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, அதுல வந்து யாராவது இருக்காங்களா அந்த ரேஞ்சில மக்கள் யாருமே இல்ல. அதே மாதிரி அப்ப 12 to 18க்குள்ள இருக்கக்கூடிய வயதுல இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே இல்ல. அதே மாதிரி லாஸ்ட்ல என்ன இருக்கு, 36ல இருந்து 42 வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே கிடையாது. அந்த வயசுல இருக்கிற குழந்தை எந்த பர்சன்ஸும் இல்ல. அப்போ நம்ம அதை சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? யாருமே இல்லைன்னா அதுல இருந்தே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அப்ப நார்மலா நமக்கு பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்னது, வீச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியக்கூடியது மிகப்பெரிய எண் மைனஸ் மிகச்சிறிய எண், அப்படிதான் தோணும் டக்குன்னு பார்த்த உடனே. ஆனா இந்த இடத்துல ஒரு செக் வச்சிருக்காங்க. என்னது, 12ல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யாருமே கிடையாது அப்படின்னா அது சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி கடைசிலையும் 36ல இருந்து 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரெண்டையும் எடுக்க தேவை கிடையாது. அப்போ அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய வயது பிரிவு என்ன இருக்குது, 18ல இருந்து 24. அப்ப இந்த அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரிவு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 30ல இருந்து 36 வரைக்கும் இருக்கிறவங்க தான். அப்ப இதுல பெரிய எண் என்னது 36, சிறிய எண் என்னது 18 அப்படின்றதுனால அப்போ 36 மைனஸ் 18, அப்ப அதனுடைய வீச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது 18 அப்படின்றத ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது ஏ, 18 அப்படின்னு இருக்கு. அதனோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, சோ இந்த மாதிரி வெறும் எண்களா கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், பெரிய எண் மைனஸ் சிறிய எண் அப்படின்னு. ஆனா இங்க அட்டவணை கொடுத்திருக்காங்க, அதுல கொஞ்சம் ஒரு செக் வச்சிருக்காங்க. என்னது, சில வயது அந்த ரேஞ்சு கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த வயதுல இருந்து இந்த வயது அப்படின்னு. அதுல மக்கள் இல்லைன்னு சொல்லும் பொழுது அதை எடுக்க தேவையில்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டதே என்னது, 13 எண்களுடைய சராசரின்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஒவ்வொரு எண்ணுடைய சராசரியும் அந்த கொடுக்கப்பட்ட 13 எண்களுடைய சராசரி 30ன்னு கொடுத்தாச்சு. அந்த ஒவ்வொரு தரவையும் 6ஆல பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சராசரி அப்படின்ற வார்த்தையையும் பெருக்குதல் அப்படின்ற வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆன்சர் பாருங்க, அதுல சராசரி 30 6ஆல பெருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல கூட்டல் கழித்தல் இருந்தா மட்டும் எதுவும் மாறப்போறது இல்ல. பெருக்கல் இருந்தா ஒவ்வொரு எண்ணையும் 6ஆல பெருக்கணும் அப்படின்னும் போது அதனுடைய இது மட்டும் ஒவ்வொரு நம்பரோட 6 பெருக்குவோம் இங்க. அதனால என்ன பண்ணிருக்கோம், சராசரியோட ஒவ்வொரு தரவையும் 6ஆல பெருக்கும் பொழுது சராசரியோட 6 பெருக்கணும் தானே, அதுதான் ஆன்சர். அப்ப ஈஸியஸ்ட் வேல நம்ம போட்டுடலாம். இத ஃபார்முலா போட்டு அப்படி போட்டு சுத்தி போடணும்னு தேவையே கிடையாது. சராசரி 30ன்னு கொடுத்திருக்காங்க, அது ஒவ்வொரு தரவையும் 6ஆல பெருக்கும் போது கிடைக்கும் புதிய தரவுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 30 இன்ட்டு 6 180. இந்த கணக்கு மாதிரியே இதே பேட்டர்ன்ல பின்னாடி ஒரு இதே வரிசையில ஒரு கணக்கு வரும்பா. நிகழ்தகவு இந்த பாடத்திலேயே இந்த கூட்டு சராசரியை வச்சே வந்து ஒரு கணக்கு வரும் பின்னாடி. அது எப்படி பண்றோம் அப்படின்றத கம்பேர் பண்ணிக்கோங்க ரெண்டு கொஸ்டினுக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பா.
மூன்றாவது கொஸ்டின் என்னது அப்படின்னா, ஒரு விகிதமுறு எண் கொடுத்திருக்காங்க. A by B அப்படின்றது ஒரு விகிதமுறு எண், பின்ன எண்ணானது திட்ட வடிவத்தில் இருந்தால் அப்படின்னு கொடுத்திருக்கோம். திட்ட வடிவம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, மிகச்சிறிய, அதை வந்து இன்னும் சுருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. இப்ப எடுத்துக்காட்டு சொல்றேன். அங்க என்ன முதல்ல கொஸ்டினை பாருங்க. A by B என்ற விகிதமுறு எண்ணானது திட்ட வடிவத்தில் இருந்தால் A மற்றும் B யின் ஒரே பொது காரணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொது காரணி அப்படின்ற விஷயம் திட்ட வடிவம் அப்படின்றது. திட்ட வடிவம் அப்படின்னா என்னன்னா, மேலும் அந்த பின்னத்தை சுருக்க முடியாது அப்படின்றதுதான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்களேன். 4/6 இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய, இப்ப ஏக்கு பதிலா 4, பிக்கு பதிலா 6 எடுத்திருக்கேன். அப்ப அது சுருக்க முடியுமா இன்னும் கொஞ்சம் அப்படின்னா சுருக்கலாம். 2/3 அப்படின்னு சொல்லி சுருக்க முடியும். தென் இப்ப சுருக்கினதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன இருக்கு, 2/3 வந்திருக்கு இல்லையா? அந்த 2/3 இன்னும் சுருக்க முடியுமா? முடியாது. அப்ப இதுதான் என்னது, திட்ட வடிவம் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுக்கு கிடைக்கக்கூடிய பொது காரணி என்ன? இந்த 2 நம்பருக்கு ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய பொது காரணி அப்படின்றது என்னது? 1ஐ தவிர வேற எந்த பொது காரணியும் இருக்காது அப்படின்றதுதான். ஓகேவா? அதனால ஆன்சர் வந்து என்னது, பி ஆன்சர் 1. ஓகே, நெக்ஸ்ட் பா. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 மற்றும் 53 ஆகும். அப்போ அதனுடைய இடைநிலை அளவை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ கொடுக்கப்பட்ட கணக்குல என்ன விஷயத்த கொடுத்திருக்காங்க? சராசரி கொடுத்துட்டாங்க. ஒரு பரவலினுடைய சராசரியை கொடுத்துட்டாங்க. அது வந்து முதல்ல 98. அடுத்து என்னது கொடுத்திருக்காங்க? முகடு கொடுத்திருக்காங்க, 53 கொடுத்திருக்காங்க. அப்ப இடைநிலை அளவை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இடைநிலை அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சூத்திரம் தெரியணும். அது என்ன சூத்திரம் அப்படின்னா, இந்த சூத்திரம் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம். முகடு ஈக்குவல் டு முகடு ஈக்குவல் டு 3 இன்டு இடைநிலை மைனஸ் 2 இன்டு சராசரின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. சோ அந்த சூத்திரத்துல நம்ம கொடுக்கப்பட்ட மதிப்புகளை பிரதியீடு பண்ணிட்டு இடைநிலையினுடைய அளவு என்ன அப்படின்றத எளிமையா கண்டுபிடிக்க முடியும். இப்ப நமக்கு இந்த சூத்திரம் ஞாபகம் இருக்கணும். என்ன சூத்திரம்? முகடு ஈக்குவல் டு 3 இன்டு இடைநிலை மைனஸ் 2 இன்டு சராசரி. அப்போ முகடுனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும்? 53ன்னு தெரியும். 3 அப்ப 53 ஈக்குவல் டு 3 இன்டு இடைநிலை தெரியாதனால இடைநிலை அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 2 இன்டு சராசரியோட மதிப்பு கொடுத்திருக்காங்க 98. சோ அது ரெண்டையும் பெருக்கி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் அந்த நம்பரை திருப்பி கொண்டு வரும்போது 53 பிளஸ் 196 ஈக்குவல் டு 3 இன்டு இடைநிலைன்னு வந்துடும். தென் 3 வகுத்துட்டோம்னா இடைநிலையோட அளவு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். 83 அப்படின்றதுதான் இடைநிலையோட அளவு. அப்ப அதனோட ஆன்சர் பி. ஓகே, கொஸ்டின் புரிஞ்சுச்சாப்பா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். புக்ல இருக்கிற கொஸ்டின் தான், அப்படியே கொடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி. எனது சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொன்னாலே என்னதான், சராசரியிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளுடைய விளக்கங்களினுடைய கூடுதல் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து 0 தான். அதுல எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. அது எப்படி சொல்றேன்? இப்ப ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். 5, 6, 7 அப்படின்னு ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. அதனுடைய சராசரி வந்து 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம விளக்கம் அப்படின்னால என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு எண்களையும் அந்த சராசரியில இருந்து கழிச்சு கழிச்சு போடுவோமா? அப்ப 5 மைனஸ் 6 என்னது -1, 6 மைனஸ் 6 0, 7 மைனஸ் 6 அப்படின்னா 1ன்னு வந்துடும். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்படியேயும் விளக்கங்களின் கூடுதல் தானே சொல்லியிருக்கான். விளக்கங்கள் எல்லாம் என்னது அப்படின்னா -1, 0, 1 இதுதான் விளக்கம். இந்த விளக்கத்தை ஃபுல்லா கூட்டும் பொழுது என்ன வந்துடும்? நார்மலாவே நமக்கு 0 அப்படின்னு -1 பிளஸ் 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு என்னது 0. அப்ப சராசரியில் இருந்து அனைத்து உறுப்புகளுடைய விளக்கங்களின் கூடுதல் 0 ஆகும். மறுபடியும் சொல்றேன், ஏதாவது ஒரு 3 நம்பர் எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது 5, 6, 7 அப்படின்னு ஒரு 3 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த 3 நம்பருடைய சராசரி அப்படின்னு பார்த்தோம்னா 5.5. நான் வந்து என்ன எடுத்திருக்கிறேன்? 6ன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா எடுத்துக்கலாம், அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. சராசரி 6 அப்படின்னு கிடைக்குது. இப்ப விளக்கங்களை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த ஒவ்வொரு எண்ணில இருந்தும் இந்த சராசரியை கழிப்போம். அதாவது 5 மைனஸ் 6 என்ன வரும்? -1. 6 மைனஸ் 6 0, 7 மைனஸ் 6 1. அப்ப விளக்கங்கள் கிடைச்சிருச்சு. நமக்கு விளக்கங்களுடைய கூடுதலை தான் கேட்டிருக்காங்க. விளக்கங்களுடைய கூடுதல்ல 3 எண்கள் கிடைச்சிருக்கு இல்லையா? -1, 0, 1. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. மறுபடியும் என்னதான் வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. சோ தட் சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதலும் 0 தான். அப்ப ஆன்சர் என்னது? டி 0. அடுத்த கணக்கு. நெக்ஸ்ட் பா.
ஓகே, அடுத்தது கவனிங்க. பார்த்தோன்னே எழுதுற மாதிரிதான் இருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 5 என்பது ஒரு நேர்கோடு. என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்பதுன்னு தான் கேட்டிருக்காங்க. நேர்கோடு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். கோடு தானே. அங்க கொடுக்கப்பட்டது என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 7 இல்ல ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 இல்ல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா என்னதான் நமக்கு? அது கண்டிப்பா ஒரு நேர்கோடு தான். எப்போ நம்ம வந்து அந்த எக்ஸோட பவர்ல நம்பர் ஒன்னுன்றது தெரியாது, வெறும் எக்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது வந்து நேர்கோடுன்னு சொல்லிடும். எப்ப வட்டம்னு சொல்லுவோம்? எக்ஸனோட பவர்லயோ அல்லது ஒயினோட பவர்லயோ அடுக்கு வந்து 2ன்னு இருந்ததுன்னா அது வந்து வட்டம் அப்படின்னு சொல்லும். ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் நான். ஓகே, அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 என்பது என்னது? ஒரு நேர்கோடு, ஸ்ட்ரெயிட் லைன். ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின்மா. நெக்ஸ்ட் அடுத்தது கவனிங்க. என்ன கொடுத்திருக்காங்க? இதுல வந்து ஒரு 2 விதமாகவும் நம்மளால போட முடியும். எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எத்தனை ஆண்டுகளில் அசல் 1,00,000 ஆனது 5% தனி வட்டியில இருக்கும் பொழுது 1,17,500 உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா கவனிங்க. எத்தனை ஆண்டுகளில், அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது? எத்தனை வருஷம் அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். வருஷத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். என் அப்ப தனி வட்டியினுடைய சூத்திரத்தை தான் நம்ம பயன்படுத்த போறோம். தனி வட்டியினுடைய சூத்திரம் மூலமாகவும் போடலாம், இல்லைன்னா ஓரலா கூட அந்த மாதிரி சைட்ல போட்டிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி 2 மெத்தடுமே சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னு கொடுத்திருக்கோம். அசல் எவ்வளவு? 1,00,000. 5% தனி வட்டியில 1,17,500 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தான் இல்லையா? அப்ப ஐ ஈக்குவல் டு என்னது? பிஎன்ஆர். அந்த பை 100 அப்படின்றது ஆர்ல இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பை 100ன்னு வர்றது. அப்ப அதாவது மதிப்புகள் அப்படியே அப்ளை பண்ணலாமா? பிரதீடு பண்ணுங்க. ஐங்கிறது என்னது? தனி வட்டி. என்ன கொடுத்திருக்காங்க? அது அப்படியே அப்ளை பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அப்படியே அந்தந்த விஷயங்களை அப்படியே பிரதிடு பண்ணுங்க. தனி வட்டி என்ன? 1,17,500. அதுக்கு அடுத்தது பிரின்சிபல் அசல் எவ்வளவு? 1,00,000 ரூபாய். எண்ணு தெரியாது. ஆர் வந்து என்னது? 5%. அதான் 5/100. இப்ப அதெல்லாத்தையும் சுருக்கிட்டே வந்தோம்னா என்ன கிடைக்குது? 7/2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப 7/2னா என்னது? 3.5 வருஷம். அப்ப 3.5 வருஷம் அப்படின்றது என்ன? 6 மாதங்கள் இல்லையா? அரை அப்படின்றது 6 மாதம். அப்ப 3 வருஷமும் 6 மாசமும் அப்படின்றதுதான் இதனுடைய ஆன்சர். பி தான் இதனுடைய ஆன்சர். இன்னொன்னு ஓரலா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, 1,00,000க்கு 5% எவ்வளவு அப்படின்னு பாக்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது என்ன வந்துரும் அப்படின்னா 5,000 ரூபாய் வந்துரும் இல்லையா? சோ அத இப்ப நம்ம அந்த அந்த வேல்யூ ஆண்டுகள் தானே கண்டுபிடிக்கணும். ரைட். இப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர்ல என்ன இருக்கு அப்படின்னா 1,17,500 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிடைச்ச அமௌண்ட் வந்து எப்போ 1,17,500 மாறும்? எவ்வளவு கூடுதலா இருக்கு? 17,500. ரைட். இப்ப எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? 17,500. அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்னவா இருக்கு? இப்ப 5% கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த 5%ன்றது என்னது? 1,00,000க்கு 5% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 5,000 ரூபாய். அப்ப அந்த 5,000த்தை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த வருடங்கள் எல்லாமே 3 இயர் தான் வந்திருக்கு, அதனால எந்த குழப்பமும் வேண்டாம். அப்ப அதை இன்ட்டு 3 போடுங்களேன். 3 போட்டா என்ன வரும்? 15,000 வரும். அப்ப அது கூட நமக்கு கூடுதலாக கிடைக்கப்பட்ட அமௌண்ட் என்னது? 17,500ன்னு கொடுத்திருக்காங்க. 17,500. ஓகே, அப்ப 17,500ல இருந்து 15,000 ரெண்டையும் கழிச்சு பாருங்க, மிச்சம் எத்தனை இருக்கும்? 2,500 ரூபாய் வந்து நமக்கு எக்ஸஸா இருக்குது. அப்போ அந்த 5,000த்துல பாதி தானே 2,500. அப்ப 6 மாசம் எடுத்துக்கலாமா? அதுதான் 3 வருஷமும் 6 மாசமும். அப்ப பாருங்க, வட்டி என்ன வந்துருச்சு? 17,500 அப்படின்னு வந்துச்சு. நம்மளுடைய அசல் 1,00,000, ஆனா வட்டி 17,500 சேர்ந்து 1,17,500 வந்திருக்கு. எத்தனை வருஷங்கள்ல? 3 வருஷமும் 6 மாதத்திலையும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. சோ 2 மெத்தட் இருக்கு. எனக்கு குழப்பம் வேண்டாம் எனக்கு அப்படின்னா நீங்க ஃபார்முலாலேயே போடுறோம் அப்படின்னா ஃபார்முலா மெத்தட்லயே போட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, தென் நெக்ஸ்ட். அடுத்தது கவனிங்க. இந்த கொஸ்டின் கவனிங்க. 25 மாணவர்களினுடைய சராசரி மதிப்பெண் 78.4. இதில் 96 என்ற மதிப்பெண்களை 96ன்ற எண் வந்து 69ன்னு தவறுதலாக கணக்கிடப்பட்டுட்டாங்க. அப்படின்னா சரியான சராசரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எப்படி சொல்றது? 25 மாணவர்களுடைய ஆன்சர் கவனிங்க. 25 மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க 78.4. சரி, எத்தனை பேர் இருக்காங்க? 25. இங்க எந்த எண் எந்த எண்ணா மாறி இருக்கு? 96 69ன்னு மாறி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை ரெண்டையும் கழிச்சு போட்டுக்கோங்க. 96 மைனஸ் 69 எவ்வளவு? 27. இப்ப எத்தனை மாணவர்களால அப்படின்னா 25 பேர் இருக்காங்க. அப்ப நம்ம அதை வகுக்க தானே செய்வோம். அப்ப அந்த கழித்த எண்ணில இருந்து 27 வகுத்தல் 25 அப்படின்னு போட்டிருப்பேன்.
இருக்கா? ஆன்சர் என்ன வருது? 1.08 அப்படின்னு வரும். ரைட். இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப கம்பேர் பண்ணுங்க ரெண்டு நம்பரையும். 96ல இருந்து 69 எப்படி இருக்கு? சின்ன நம்பரா இருக்கா, பெரிய நம்பரா இருக்கா? சின்ன நம்பரா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? வந்திருக்கிற நமக்கு வித்தியாசம் வந்திருக்குது இல்லையா, நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற 1.08 அந்த கொடுக்கப்பட்ட சராசரி மதிப்பெண்ணோட கூட்டிக்கிறணும். அதுதான் 78.4. அதுல இருந்து 1.08 கூட்டினோம்னா 79.48. இப்ப அதே இது பெரிய நம்பரா இருந்தா கழிச்சு எழுதுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். கொடுக்க மாட்டாங்க, இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்ப புரியுதா? இந்த கொஸ்டினுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு புரியுதா? எளிமையா தான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்றும் நீங்க பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இது எல்லாமே புக்ல இருக்கக்கூடிய கணக்குகள் தான். எளிமையா ஆன்சர் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு கஷ்டமா படிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதுன்னா ஈஸி. ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை வாசிச்சுட்டு என்ன இருக்கு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும், என்ன பண்ணணும் அப்படின்றதுல கிளியரா இருந்தோம்னா எந்த குழப்பமும் இல்லை. அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன? பி இல்லையா? 79.48. ஓகே. தென் அடுத்தது அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு கிரிக்கெட் போட்டியில 7 வீரர்களுடைய ரன்கள் கொடுத்திருக்காங்க, வரிசையா கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? இடைநிலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதே மாதிரி இடைநிலை கண்டுபிடிக்கிறது ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா? ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு 98/53 அப்படின்னா இடைநிலை அளவுன்னு கொடுத்தாங்க. அந்த கணக்குல என்ன பண்ணும்? நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம். இங்கேயும் இடைநிலை அப்படின்னாலே இடை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நடுப்பகுதி, நடு அப்படின்னு அர்த்தம். மிடில் டேர்ம் அப்படின்றது அர்த்தம். ரைட். இப்ப கொடுக்கப்பட்ட எண்கள் அப்படி வரிசையா நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. சோ எந்த கவலையும் வேண்டாம். ஒண்ணு ஏறு வரிசையில எழுதுங்க, இல்ல இறங்கு வரிசையில எழுதுங்க. நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? ஏறு வரிசையில எழுதியிருக்கோம். ரைட். இப்ப ரெண்டு பக்கமும் சமமாக அந்த எண்களை பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நடுவுல இருக்கிற எண் என்னது? 15. அப்ப அந்த 15 அப்படின்றதுதான் இடைநிலை. இங்க எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப எளிமையா நம்ம போட முடியும். அதுக்கு அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட். அடுத்த கணக்கை கவனிங்க. இங்க நான் ரூட் ஆஃப்னு போட்டிருப்பேன். அங்க 21 மட்டும்தான் இருக்கும். அதுக்கு ரூட் இல்லப்பா, அதை விட்டுருங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. பாத்துக்கோங்க. கொஸ்டினை பாருங்க. 21 கூட்டல் ரூட் ஆஃப் 13 பிளஸ் ரூட் 7 பிளஸ் ரூட் 4 இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலே கவலையே பட வேண்டாம். இப்படி வரிசையா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை. முதல் நம்பர் 21 இருக்குதா? ஓகே. இப்ப லாஸ்ட்ல என்ன நம்பர் முடிஞ்சிருக்கு? 4 இல்லையா? அந்த அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே இப்ப 21 அடுத்த 21ங்கிறதுக்கு அடுத்த வர்க்க எண் எது அப்படின்னா 25 இல்லையா? 21 வர்க்கம் கிடையாது. 21க்கு அப்புறமா இருக்கக்கூடிய எண்கள் பிளஸ் தானே கொடுத்திருக்கான். அதாவது சாம்பிளுக்கு பாருங்க, ரைட் சைட்ல 2 தடவை எழுதியிருப்பேன். முதல்ல போட்டிருக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கிறது அதனுடைய வரிசையா அதை எப்படி பண்ணி போடுறோம் அப்படின்றதுதான் நார்மல் ப்ரொசீஜர் தான். இங்க பக்கத்துல கவனிங்க. 21 அப்படின்னு இருக்கா? இப்ப அடுத்து வரக்கூடியது என்ன இருக்கு? பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. 21க்கு பக்கத்துல பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. ஓகே. அப்ப 21 கூடுதலாக 21க்கு அடுத்து வரக்கூடிய எண்கள்ல எந்த எண் வர்க்க எண்? முதல் வர்க்க எண் என்னது? 21 வர்க்க எண் கிடையாது. 21க்கு அப்புறமா வரக்கூடிய எண்கள்ல எது வர்க்க எண்? 25 இல்லையா? அப்ப அடுத்த வர்க்க எண் என்னது அப்படின்னு கவனிச்சோம்னாலே 25. அப்ப அது ரூட் 25 மதிப்பு என்னது? எண் என்னது? 5 இல்லையா? அப்ப அதனோட ஆன்சர் என்ன? 5. இதே அளவுல மைனஸ் இருந்தது. 21க்கு பக்கத்துல மைனஸ் இருந்ததுன்னா 21க்கு முன்னாடி இருக்கிற எண்கள்ல எது வர்க்க எண்ணா இருக்கும் அப்படின்னு முன்னாடி இருக்கிற எண்ணை பார்க்கணும். அவ்வளவுதான். அதுக்குதான் 21 மைனஸ் இருந்தால் முன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது பிளஸ் இருந்தா அதுக்கு அடுத்த எண்ணா பாத்துக்கிறணும். புரியுதா? இப்போ இது ஜென்ரலா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததுனால என்ன பண்ணும்? பிளஸ் இருந்தா என்ன பண்ணும், மைனஸ் இருந்தா எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து கொண்டு போயிடலாம் ஆன்சரை. இல்ல நான் ப்ரொசீஜர் படிதான் போடுவேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. 21 அப்படியே வச்சுக்கோங்க. இங்க நான் ரூட்னு போட்டிருப்பேன். அந்த இடத்துல ரூட் வேண்டாம். 21க்கு மட்டும் ரூட் போட வேண்டாம். இப்ப அடுத்தது இப்ப ரைட் சைட்ல இருந்து வாங்க. ரூட் 4ன்னு இருக்கா? ரூட் 4னா என்னது? 2 இல்லையா? அப்ப 7 2 என்னவாயிருது? 9. 9னுடைய ரூட் 9 என்னது? 3. அப்ப 13 3 16. அப்ப அது என்னது? 4. அப்ப 21 பிளஸ் 4 அப்படின்னு வந்துருமா? அப்ப இங்க என்ன வந்துரும்? ரூட் ஆஃப் 25ன்னு வரும். அப்ப ரூட் 25னுடைய மதிப்பு 5. அவ்வளவுதான். இப்ப அதனுடைய மதிப்பு பி, ஆன்சர் 5 அப்படின்னு முடிஞ்சிரும். ஓகே. நெக்ஸ்ட். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல கவனிங்க. ஒரு முறை பின்பற்றி கொடுத்திருக்காங்க. எண்களை பொருத்தமான எண்களை நிரப்புக அப்படின்னு விகித சமம் கான்செப்ட்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா?
என்னது கடைசி இருக்கிற 2 எண்களை பெருக்குவோம். அதே மாதிரி நடுவுல இருக்கிற 2 எண்களை பெருக்கினாலும் சமமா இருக்கணும் அப்படின்றத அதுக்குதான் சிம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். இன்டுன்னு சொல்லிட்டு 8 3 பெருக்குனா 24. அதே மாதிரி நடுவுல இருக்கிற டேஷ்ல இருக்கக்கூடிய எண்களை பெருக்கினாலும் 24 வரணும். அப்ப நம்ம ஆன்சர்ல இருந்து இந்த கொஸ்டினுக்கு கொண்டு போகலாம். இப்போ முதல் நம்பரை பாருங்க 6 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் நம்பர். அடுத்து 6 3 இருக்கு, அடுத்து 3 2 இருக்கு, அடுத்து 8 6ன்னு ஒரு 4 விதமான 2 எண்களை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கவனிங்க, கடைசியில இருக்கிற 2 எண் என்னவா இருக்குது? 8 3 என்னது 24 வருது. அப்ப அடுத்த 24 வரணும்னா என்ன இருக்கணும்? ஒண்ணு 4 6 இருக்கணும், இல்ல 6 4 இருக்கணும் இல்லையா? இங்க என்ன நம்பர் இருக்கு? இங்க பாருங்க 6 4 6. வேற ஏதாவது நம்பர் இருக்குதா? 24 வர்ற மாதிரி பெருக்க மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கா? இல்ல. சோ தட் நம்மளோட ஆன்சர் வந்து 6, 4 அப்படின்றதுதான். புரியுதா? அதை தாண்டியும் நம்ம வேற மாதிரி கொண்டு போலாம். எப்படி? 8ல பாதி என்னது? 4 இல்லையா? அதே மாதிரி 6ல பாதி என்னது? 3. அப்ப 6:4 அப்படின்றது அதனுடைய ஆன்சர். புரியுதா? விகித சமம் கான்செப்டுக்கு இப்படிதான் கொண்டு போவோம். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது கவனிங்க. அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டினை கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 77,200க்கு ஒரு பொருளை விற்றதில் அவருக்கு 10% இழப்பு ஏற்பட்டிருந்தால் அதனுடைய அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொருளுடைய அடக்க விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அடக்க விலை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடணும். எப்பயுமே நம்ம 100 அப்படின்னு தான் எடுத்துப்போம். அதனால இப்ப நட்டம்னு கொடுத்திருக்கிறதுனால 100க்கு 10%, 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் நட்டம். அப்பனா 90 ரூபாய்க்கு தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு? வித்திருப்பாரு. ஓகேவா? அப்போ அடக்க விலை அப்படின்னு சொல்லும் பொழுது 7,200 வகுத்தல் அந்த எவ்வளவு நம்ம நட்டம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப மொத்தம் அவர் வந்து 90 ரூபாய்க்கு தான் வித்திருப்பாரு. அப்ப 7,200/90 இன்டு 100. அதுதான் அதனுடைய, அதை சுருக்கிட்டோம் அப்படின்னா ரூபாய் 8,000 அப்படின்றது கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். அப்ப 8,000 ரூபாய் அதனுடைய அடக்க விலை எவ்வளவு? 8,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 7,200 ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்றது அர்த்தம். ஓகே, அப்ப நமக்கு வரக்கூடிய ஆன்சர் டி ஆன்சர் 8,000. ஓகே, குட். அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான்ப்பா. என்ன சொல்லியிருக்காங்க? முதல் கூற்று என்னது? 2 மூலை விட்டங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கும் போது ஒரு சாய் சதுரத்தை வரையலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 2 மூலை விட்டங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு சாய் சதுரம் வரையறதுக்கு எத்தனை மூலை விட்டங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மூலை விட்டங்கள் வேணும். ரைட்டு தான். அதனுடைய கொடுக்கப்பட்ட கூற்று கரெக்ட் தான். அதே மாதிரி அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க ரீசன்ல? சாய் சதுரம் என்பது அனைத்து பக்கங்களும் சமமானது மற்றும் மூலை விட்டங்கள் வெட்டி கொள்வதும் உடைய ஒரு சிறப்பு நாற்கரம். ஆமா, ரெண்டுமே சரிதானே? கொடுக்கப்பட்ட கூற்று ரெண்டுமே சரிதான். அப்ப ரெண்டுமே சரி அப்படின்றது எங்க வருது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல வருது. சோ தட் ஏ தான் ஆன்சர். இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் கவனிங்க. நெக்ஸ்ட், ஒரு முக்கோணத்துல ஏபிசி அப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. பிசியின் மையக்குத்துக்கோடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிசிங்கிறது மையக்குத்துக்கோடு. ஓகே, இருக்கட்டும். புக்ல கொஸ்டின்ல படத்தை பார்த்துக்கோங்க, எளிமையா புரியும் உங்களுக்கு. சரி, கொடுக்கப்பட்டதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பிசி வந்து 8 சென்டிமீட்டர், எஸ்எம் வந்து 3 சென்டிமீட்டர் என்றால் சிஎஸ் அப்படின்றது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது மொத்தமா அப்படியே முழு படமா வச்சோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிரிச்சு எழுதியிருக்கேன். எப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன்? இப்ப பிசிசி = 8ன்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ஏபிசின்னு ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கேன். அதுல பாதி கொடுத்திருக்கேன்னா மொத்தம் 8. அப்ப பில இருந்து எம் வரைக்கும் இருக்கிறது 4, எம்ல இருந்து சி வரைக்கும் இருக்கிறது 4. எஸ்எம்னுடைய அளவும் கொடுத்திருக்காங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்க? இங்க 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 3 கொடுத்ததுனால அந்த முக்கோணத்தை மட்டும் நான் தெளிவா எடுத்து இந்த சைடு திருப்பி எழுதியிருக்கேன். எஸ்எம்சி அப்படின்ற ஒரு முக்கோணத்தை மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா அது மையக்குத்து கோடா இருக்கிறதுனால செங்கோண முக்கோணமா நான் போடுறேன். ஓகேவா? அப்ப எம்சிக்கினுடைய மதிப்பு 4ன்னு தெரியும், 4 சென்டிமீட்டர் தெரியும். எஸ்எம்னோட மதிப்பு வந்து 3 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்ப நமக்கு தேவையானது சிஎஸ், அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, சிஎஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இடம் என்ன? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வந்துருதா? செங்கோண முக்கோணமா வந்துருதுனால பித்தாகரஸ் தேற்றத்தை தான் நம்ம அந்த இடத்துல பயன்படுத்த போறோம். பித்தாகரஸ் தேற்றம் தெரியுமா? என்னது? கர்ணத்தினுடைய பக்கம் கண்டுபிடிக்கணும், கர்ணத்தினோட அளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மற்ற இரு பக்கங்களுடைய கூடுதலை ஸ்கொயர் பண்ணி கூட்டி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும் இல்லையா? அப்ப நானாங்க 16 பிளஸ் 9, 9ன்றது 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், அதுதான். அப்ப 25ன்னு வரும். அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? 5. சிஎஸ் அப்படின்ற லைன், அந்த கர்ணத்தினுடைய அளவு 5 அப்படின்னு எளிமையா கண்டுபிடிக்க முடியும். பித்தாகரஸ் தியரம் தெரிஞ்சதுன்னா ஈஸியா நம்மளால இந்த கணக்கு போட முடியும். ஓகே, அடுத்தது
நெக்ஸ்ட்ப்பா. 10 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டுறாங்க. அப்படி சுண்டும் பொழுது சரியாக 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு வந்து 10 நாணயங்கள் வந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்ல வராது. 11th தான் வரும். இந்த 10 நாணயங்கள்ல 10 நம்பர் வந்து பெருசா போக போக வந்து 11th தான் வரும் அது. சோ இத வந்து நம்ம காம்பினேஷன்ஸ் கான்செப்ட்ஸ்ல ஈஸியா வந்து ஆன்சர் போட முடியும், எளிமையா போட முடியும். அதாவது 2 அடுக்கு 10 அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டியது. என்ன கொடுத்திருக்காங்க? 10 நாணயங்கள் சுண்டப்படுகின்றனவா, அதுல 2 தலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 தலை கிடைக்கும். 2 அடுக்கு 10 அப்படின்னு போட்டோம்னா அதனோட மதிப்பு வந்து 1024ன்னு தெரியும் இல்லையா? எல்லா எண்களையும் 1024 கொடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் மாறி இருக்கும். ஓகே, வெயிட் பாருங்க. 2 அடுக்கு 10 ஈக்குவல் டு 1024. அப்ப 10 நாணயங்கள்ல 2 தலை வரணும். அப்ப 10 C2. இப்ப இதை விரிவுபடுத்தணும்னா 10 × 9 / 1 × 2. அப்ப 45 பை என்ன வந்துரும்? 45ன்னு கிடைச்சிரும். 10 C2 அப்படிங்கிறது. அதாவது 10 நாணயங்கள் எடுத்துக்கிறோம். அதுல நமக்கு 2 தலைகள் விழுகணும். அதுதான் நம்மளோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது. நாணயங்களை தான் எடுத்திருக்காங்க. அப்போ 10ல 2 தலைகள் விழுவதற்கான அதை விரிவுபடுத்தி அதனுடைய ஆன்சர் வந்து 45. அப்போ நமக்கு நார்மலாவே நிகழ்தகவுக்கான சூத்திரம் என்னது? P of A by P of எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாம்பிள் ஸ்பேஸ் என்னது? இங்க 1024. மேல இருக்கிறது 2 தலைகள் கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு என்னது? 45. அப்ப 45 by 1024. டி தான் ஆன்சர். ஓகேவா? இது 11th இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. 10th வரைக்கும் தான் போட்டிருப்பாங்க, பட் கொஞ்சம் எக்ஸஸா கொடுத்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. இததான் சொன்னேன், இந்த கொஸ்டின் தான் சொன்னேன் அன்னைக்கு. அப்பயே சொன்னேன் இல்லையா? ஒரு கணக்கு நம்ம பார்க்கும்பொழுது பெருக்கி இருப்போம். 3ஆல பெருக்குனா 180 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். 30 × 6 180 ஆன்சர் அப்படின்னு போட்டிருப்போம். அது பெருக்கல். இங்க கவனிங்க, XYZ 3 மதிப்புகள் கொடுத்திருக்காங்க. அதனுடைய மாறுபாடுன்னு சொல்லிட்டு 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு XYZ 7 கூட்டியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய கூடுதலாக வரும் பொழுது என்ன ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படின்றதுதான் இங்க இல்லையா? அப்ப பரவற்படி அப்படின்னாலே விளக்க வர்க்க சராசரி அப்படிதான் பேரு. பரவற்படிக்கு இன்னொரு பேர் வந்து விளக்க வர்க்க சராசரி நம்ம படிச்சிருப்போம். அதாவது விளக்க வர்க்க சராசரின்னு தான் படிச்சிருப்போம். இப்ப நமக்கு அது வந்து அதை தவிர நமக்கு திட்ட விளக்கம் தான் தேவை இருக்கும். அதுதான் தெரிஞ்சிருக்கோம் நம்ம. அப்ப திட்ட விளக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப கூடுதல் தான் வந்திருக்கு. XYZ பரவற்படி 9ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப அதே டைம்ல X-ஓட 7 கூட்டுறோம், Y-ஓட 7 கூட்டுறோம், எல்லாமே ஒரே எண்ணை தான் கூட்டுறோம். 7 7 7ன்னு ஒரே எண்ணை தான் கூட்டுறோம். அப்ப நமக்கு என்ன மாறாது? திட்ட விளக்கம் அப்படின்றதும் மாற போறது கிடையாது. பெருக்கினால் மட்டும்தான் மாறும். கூடுதலோ கழித்தலோ வரும் பொழுது மதிப்புகள் மாறாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட XYZ பரவற்படி என்னவோ அதேதான் X+7 Y+7 Z+7னுடைய மதிப்பும் திட்ட விளக்கமும் அப்படியேதான் வரப்போகுது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேரியன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் அப்படின்றதா விளக்க வர்க்க சராசரின்னு சொல்லுவோம். அப்ப அதே இது இங்க வந்து அதே மதிப்பு தான் இங்கேயுமே வரும், மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. அதுல என்ன இருக்கு? சிம்பிளிஃபை, சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? 81 அடுக்கு -3/4 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அதை சுருக்க போறோம். எப்படி சுருக்குறது அப்படின்னா, முதல்ல 81 வந்து 2 அடுக்காகவோ இல்ல 3 அடுக்காகவோ மாத்த முடியுமா அப்படின்னா மாத்தலாம். 81 வகுக்கலாமா? 3ஆல வகுத்துட்டே வாங்க. எப்படி வகுத்துட்டே வருவீங்க? 3ஆல வகுக்கும் பொழுது 3 அடுக்கு 4ன்னு வந்துரும். அப்ப அதனுடைய அடுக்கு -3/4ன்னு ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. அப்ப 4 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3 அடுக்கு -3 அப்படின்னு வந்துரும். 3 அடுக்கு -3னா பவர்ல இருக்கக்கூடிய எண்ணை மாத்தி எழுதும் போது 1/3 அடுக்கு 3ன்னு எழுதலாம். 3 அடுக்கு 3 27. அப்ப 1/27 அப்படின்னு சொல்ல முடியும் நமக்கு. ஓகேவா? ஓகே, அப்ப ஆன்சர் என்னது? 1/27 முதல் கொஸ்டின் தான். ரைட், முதல் விடை. ஓகே, அதுக்கு அடுத்தது பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க பாருங்க. இங்க ஒரு 4 ஆன்சர், இங்க ஒரு 5 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இப்ப அதுல கவனமா நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன பண்ண போறோம்? 17,448 அப்படின்னு ஒரு எண் கொடுத்திருக்கான். அது வந்து ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா
அது வந்து டிவிசிபிலிட்டி பை 4 மற்றும் 8 அப்படின்றது அதுக்கான ஆன்சர் வரும். இது தெரியல அப்படின்னா அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 36 and 24 கொடுத்திருக்காங்க. ஹெச்சிசிஎஃப் மீபோவா அப்படின்றது. அப்ப அதுக்கு நம்ம வகுத்து கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிறது வந்து என்ன பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு, 12 இருக்குது, கோ பிரைம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப அதனுடைய ஆன்சர் என்ன வருது அப்படின்றதையும் பக்கத்துல பார்த்து கண்டுபிடிச்சுக்க வேண்டியது. மீசிமா கண்டுபிடிங்க. அடுத்தது மீசிமா 36 24 எது மீசிமா வருது அப்படின்னா 72 அப்படின்றது ஆன்சரா வரும். இது மீபேவா வந்து என்ன வந்துற போது 1 தான் வரும் அப்படின்றதான். இங்க ஏதோ கொஸ்டின்ல ஏதோ சம்திங். ஓகே, தென் பாத்துக்கலாம் என்ன ஆன்சர்னு பார்ப்போம். இப்ப அடுத்து 58 மற்றும் 69 அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கோ பிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னது, 5 1 4 2 அப்படின்னு இருக்கிறது. 5 1 4 2 அப்படின்னு இருக்கணும். சோ இதனுடைய ஆன்சர் இதுதான். இதனுடைய ஆன்சர் டி தான் ஆன்சர். 5 1 4 2ன்னு இருக்கணும். அங்க 3 இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, தென் அடுத்த கொஸ்டின். ஓகே, தென் இப்ப ஒரு படம் கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது இல்லையா? ரைட், அந்த படம் தான் இங்க கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த படத்துல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய்டி மற்றும் ஏடியினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த படத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, தாலஸ் தியரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, தாலஸ் தேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேற்றத்தை நான் வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனுடைய சூத்திரத்தை தான் நம்ம பயன்படுத்த போறோம். சரி, இப்ப இங்க என்ன வரணும், அப்ப கீழே பாருங்க, அடிப்பகுதி BOA அதையும் BYT அதையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். முதல்ல எடுத்துக்கோங்க, BOவையும் BO பை OA அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதானே மொத்தம் 12ன்னு கொடுத்திருக்காங்களா, அளவுகள் கொடுத்திருக்காங்க. அப்ப BO பை OA ஈக்குவல் டு BY பை YT அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ அதனோட மதிப்புகள் அப்படியே பிரதியீடு பண்ணுங்க. பிரதியீடு பண்ணிட்டு இந்த சைடு கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. YT is equal to 18ன்னு வந்துருச்சு. நமக்கு இங்கே ஆன்சர் வந்துருச்சு. 18ன்ற ஆன்சர் எங்க வந்திருக்கு, நமக்கு 2 இடத்துல இருக்கு. B-ல ஒரு ஆன்சர் இருக்கு, D-ல ஒரு ஆன்சர் இருக்கு. சோ இப்ப முதல்ல வரக்கூடிய 18 YT தானே முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த YT-னோட மதிப்பு 18 அப்படின்னு வந்துருச்சு. அப்ப எதுல இருக்கு, Dங்கிற ஆன்சர்ல தான் இருக்கு. அப்ப அதுதான் கரெக்ட். இப்படி பிக்ஸ் பண்ணிடலாம். அதர்வைஸ் ஒய்டி இன்னொன்னு வந்து என்னது, ஏடினோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப அதே மாதிரி கூட நம்ம இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணலாம். என்னது அப்ளை பண்ணுவீங்க, அடுத்தது என்னது, பெரிய முக்கோணம் பை சின்ன முக்கோணம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஓகே, தென் ஒய்டி உன்னோட மதிப்பை பேஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஏடினோட மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சு பாத்திரலாம். ஏடினோட மதிப்பு வேணும் அப்படின்னும் பொழுது அதனுடைய விரிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா 4. எதுக்கனோட மதிப்பு 4, BO பை BA டோட்டலா போட்டுருங்க. பெரிய முக்கோணமா எடுத்துக்கோங்க ஒரே டைம்ல. என்னது, BO பை BA அது என்னது, 4 பை 12 அப்படின்னு எடுத்துப்போம். OA தானே 12ன்னு கொடுத்துரும். BO பை OA அப்படின்னு. அப்ப BA என்னது, BO பிளஸ் OA 4 பிளஸ் 12 என்னது 16 ஈக்குவல் டு அதே மாதிரி 4 பை YO பை AT அப்படின்னு எடுத்துக்குவோம் வேல்யூ. அப்ப 4 கேன்சல் ஆயிடும். அந்த இடத்துல AT-னோட மதிப்பு 16 அப்படின்னு கிடைச்சிரும். சோ D தான் ஆன்சர் அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். ஓகே.